பிரைஸ் அலாட். 2 அடைக்கலான் குருவிகள் மற்றும் 1 காசு என்ற உவமை பற்றி இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். எல்லா படைப்புகள் மீது மிக சிறிய மற்றும் முக்கியமற்றதாக தோன்றும் விஷயங்கள் மீதும் தேவன் அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதை வலியுறுத்தவே இந்த உவமையை பயன்படுத்தினார். மத்தேயு 10:29. 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவர்கள் ஒன்றாகலும் தரையில விழாது. அது மட்டுமல்லாதபடிக்கு அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்க நீங்கள் விஷயத்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு இந்த உவமையில் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடைக்கலான் குருவி என்பது உயிரினங்கள் மிக சிறியது மற்றும் 1 காசு என்பது ரோமானிய நாணயங்கள் மிக சிறியது மற்றும் குறைந்த மதிப்புள்ளது. இத்தகைய அற்பமான சிஷ்டிகளுக்கு பரலோக பிதா தொடர்ந்து மேற்பார்வை செய்கிறார் என்றால் நிச்சயமாக அவருடைய சீஷர்கள் ஒவ்வொரு விவரங்களையும் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே சீஷர்கள் உபத்திரம் வரும்போது பயப்பட தேவையில்லை. மட்டுமல்லாதபடிக்கு மோசே நியாயப்பிரமாணத்தில் ஒரு நபர் தொழுநோயில் இருந்து, அதாவது பாவம் மற்றும் அசுத்தத்தை அடையாளமாக இருக்கிற தொழுநோயில் இருந்து குணப்பட்ட போது அவன் 2 பறவைகளை கொண்டு சுத்திகரிப்பு சடங்கை செய்ய வேண்டும். அந்த பறவைகள் அதாவது அடைக்கலான் குருவியாகவோ அல்லது புறாவாகவோ இருக்கலாம். அதில் ஒரு பறவை நல்ல நீரில் மீது கொல்லப்பட்டு அதோட ரத்தம் நல்ல நீரில் ஊற்றப்படுகிறது. அது மரணம் மற்றும் சுத்திகரிப்பை குறிப்பிடுகிறது. 2வது பறவை முதல் பறவை ரத்தம் மற்றும் தண்ணீரில் தோய்க்கப்பட்டு மற்றும் அந்த தண்ணீரை அந்த ரத்தத்தையும் தொழுநோயிலிருந்து குணப்பட்ட நபர் மீது தெளிக்கப்படுகிறது. பின்பார் அந்த பறவை விடுவிக்கப்படுகிறது. அது தொழுநோயிலிருந்து குணமடைந்த நபரின் புதிய வாழ்க்கையும் சுதந்திரத்தையும் குறிப்பிடுகிறது. அந்த 2 பறவைகள் இயேசுவையும் அவரது பின்பற்றுகிற விசுவாசிகளையும் குறிப்பிடுகிறது. பலியிடப்படும் முதல் பறவை இயேசுவை குறிக்கிறது. முதல் பறவை போலவே இயேசு ரத்தமும் பாவிகளை சுத்திகரிக்க சிந்தப்பட்டது. விசுவாசிகள் விடுவிக்கப்பட்டது. 2வது பறவை போன்றவர்கள் இயேசுவின் பலியின் மூலம் விசுவாசிகள் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு புதிய வாழ்க்கை விடுவிக்கப்படுகிறார்கள். இயேசு தாமே விழும் அடைக்கலான் குருவியாக இருக்கிறார் என்பதை தம்மை பின்பற்றுபவர்கள் பிழைக்கும்படியாக பலியிடப்படுவார் என்பதையும் வலியுறுத்தவே இந்த உவமையை இயேசு சொன்னார். ஆமென்.